அம்மா நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி நாட்டாம கைய செஞ்சா மாசம் நாலு மழை பொழியுமடி நாட்டாம கைய செஞ்சா மாசம் நாலு மழை பொழியுமடி ஐயா கும்பிடுங்க என்னன்னு சொல்லுங்க ஐயா. ஐயா பாட்டங்காலத்து சொத்துக்களை இவங்க பசங்க 2 பேரும் பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. வயசான காலத்துல பாவம் பெத்தவங்களை சேர்த்துக்கிறது யாருதாங்க பிரச்சனையே. அம்மாவை சேர்த்துக்கிறாங்கிறாங்க, அப்பாவை வேண்டவே வேண்டான்னு சொல்றாங்க. அப்பாவை தம்பிக்காரன் வச்சு காப்பாத்துட்டுங்க, அம்மாவை நான் வச்சு காப்பாத்துறேங்க. அது சரிப்பட்டு வராதுங்க. அவர் உதவக்கரையா இருக்காருங்க. கட்டில உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டு ஊர் நாயம் பேசிட்டு இருக்காருங்க. அம்மா வேணா என் கூட இருக்கட்டுங்க, அப்பா அவரே வச்சுக்கிட்டுங்க. உனக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க. உனக்கு ஒரு பையன் மட்டுங்க. உங்க 2 பேர்லயும் யார் அம்மாவை வீட்டோட வச்சுக்கிறீங்களோ அவங்க தலைச்ச மொழி அப்பனோட அனுப்பிச்சு வரணும். பாவம் வயசான காலத்துல அப்பனுக்கு துணையா இருக்கட்டும். அது எப்படிங்க 15 வருஷமா பாசமா வளர்த்த பிள்ளைய விட்டு கொடுக்க சொல்றீங்க? அதுவும் இல்லாம அவர்கிட்ட கஷ்டப்படுறதுக்கு என்ற மவளுக்கு என்ன தலையெழுத்துங்களா? நாங்க மட்டும் எங்க பிள்ளைய விட்டு கொடுக்க முடியுங்களாக்கும்? எங்களுக்கு எங்க புள்ள மேல பாசம் இருக்குங்க. கிழவன வேணா நான் வச்சுக்கிறேனுங்க, அம்மா அவரே கூட்டிட்டு போட்டுங்க. என்னால முடியாது, நீ தான் வச்சுக்கணும். நீ சொல்லி நான் என்ன கேக்குறேன்? நீ சொல்லி நான் என்ன கேக்குறேன்? 10-15 வருஷமா வளர்த்ததுக்கே பெத்த பாசம் வாழாடுறீங்களே. 40 வருஷமா உங்களை வளர்த்து ஆளாக்கி கல்யாணமும் பண்ணி வச்சு உங்களுக்கு சொத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு இன்னைக்கு அனாதி அம்போ நிக்கிறாங்களே, அவங்களுக்கு மனசுக்குள்ள மறையாத பாசம் எவ்வளவு இருக்கு. நெஞ்சில பசையெல்லாம் பேசுறானு. 10 மாசம் சுமந்து பத்தியம் இருந்து உங்களை பெத்து தொட்டில போட்டது அம்மானா 10 காசு சம்பாதிச்சாலும் அதை பத்திரமா வீட்டுல கொண்டு வந்து கொடுத்து சோறாக்கி போட சொல்லி தோல்ல போட்டு வளர்த்தது அப்பண்டா. அவர் சம்பாதிச்ச சொத்தை நீங்க 2 பேரும் தான். உங்க அம்மா மட்டும் சேர்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடிச்சுக்கிட்டீங்களே, அது ஏன்னு எனக்கு தெரியும். உங்க பொண்டாட்டிக்கு சோறாக்கி போடுறதுக்கு பாத்திரம் வளர்க்கறதுக்கு நீங்க பெத்த பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு தான். அந்த வேலையை உங்க அம்மால செய்ய முடியல வச்சுக்கோங்க, அவங்களையும் வேண்டாதான் சொல்லிருப்பீங்க. அட பெத்த பிள்ளைங்க மண்ணுல நின்னா மங்கி போயிருவாங்கன்னு மடியில போட்டு வளர்த்தவங்க தான் அப்பா அம்மா. அவங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் கூட வச்சுக்கிட்டா உங்களுக்கு பாரமாவும் இருக்கு, ஏதாவது பேச காரமாவும் இருக்கு. 10 மாசம் குழந்தையில பல்லு வராம நீ பேச பேச்ச என்ற பையன் பல நாட்டு பாஷை பேசுறான்னு பெருமைப்பட்ட உங்க அப்பன்டா. இன்னைக்கு நீ நாக்கு மேல பல்ல போட்டு அந்த அப்பனே வேண்டான்றிய. உன்னை பெத்தவனுக்கு என்றா பெருமை. அப்பன ஆத்தாலும் இருக்கும் போது தெரியாத அவங்களோட அருமை, அது அவங்க இல்லாத போதுதான் தெரியும். அப்பன ஆத்தாலும் கல்ல செலவைக்க சொல்ல, கால் வயிற்றுக்காவது கஞ்சி ஊத்த சொல்றேன். அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் கோயில் கட்டி கும்பிட சொல்ல, கோயில் அவங்களை பிச்சை எடுக்க வச்சாதீங்கன்னு நான் சொல்றேன். அப்பனி ஆத்தாலையும் பல்லக்கில தூக்கிட்டு போன்னு சொல்ல, அவங்க உயிரோடு இருக்கும் போதே பாடல ஏத்தாதீங்கன்னு சொல்றேன். ஆசான் இல்லாத படிப்பும் அப்பனாத்தால மறந்தனோட பொழப்பும் உருப்பதான் சரித்திரமே இல்லைடா. என்ன மன்னிச்சுங்க ஐயா, எங்களையும் மன்னிச்சுங்க ஐயா. மன்னிப்புன்ற மன்னிப்பு உங்க அப்பனி ஆத்தாலையும் சாகிற வரைக்கும் உங்களோட பிரிக்காம வச்சிருக்கணும். இது இந்த நாட்டாமையோட தீர்ப்பு. தப்பி தவறி மீறினா இந்த 8பட்டி கிராமத்தில் நீங்க குடும்பமே நடத்தக்கூடாது.